வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இந்த மாநாட்டுக்காக கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தனி மனித ஒழுக்கம் மற்றும் கல்வி, ஏன்னா கல்வின்றது அடுத்த தலைமுறையினுடைய அடையாளம். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய உரிமைகளை எடுத்துக்காத மனிதர்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டீச்சர்ஸ், இன்ஸ்டிடியூஷன், பேரண்ட்ஸ். ஒரு நல்ல சமுதாயத்தை, ஒரு அடுத்த தலைமுறையை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா கல்வின்றது ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா RTE, ரைட் டு எஜுகேஷன். படிப்புரிமை அப்படின்றது எல்லா மனிதனுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த பிறப்பு உரிமையான கல்வி உரிமையை அனைத்து மக்களுக்கும் இலவசமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆல் இண்டியா எஜுகேஷன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் மூலிமா சொல்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி, இந்தியாவினுடைய கல்வி தரம் தான் உலக அரங்கில் ரொம்ப காலம் தொட்டு இருந்துட்டு இருந்தது, முதன்மையான ஒரு இடத்துல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர் அதை எடுத்திருக்காங்க. அங்க மக்கள் ரொம்ப குறைவான மக்கள் தொகை இருந்தாலும் அங்க குறிப்பா இன்னைக்கு உலக அரங்கில ஃபின்லாண்ட் தான் கல்விக்கு நிகரா நம்ம சொல்றோம். அங்க கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. இன்னைக்கு இங்க இருக்கிற இந்திய கல்வி முறைகள், காஸ்ட், கிரீட், ரிலிஜன், இது மாதிரியான அந்தஸ்து இவையெல்லாம் பார்த்து நம்மளுடைய கல்வி மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமைக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இஸ்ரேல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நகரம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பாப்புலேஷன்ஸ் தான் இருக்கு. அந்த பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு முதல் தகுதி ஒரு ஒரு நாட்டினுடைய பிரஜை ஒரு அடுத்த கல்வி, அதாவது கல்யாணம் அப்படின்னு பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான திறமை என்னன்னா அங்க PhD முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க சிங்கப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா 10வது முடிச்ச உடனே அவங்க அடுத்த உயர்நிலை கல்விக்கு போகணும் அப்படின்னா 2 ஆண்டுகள் அவங்க ஆர்மியில வேலை செஞ்சிருக்கணும். இப்படி பலவிதமான வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா கல்வியில பலவிதமான விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சு கொண்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் பின்தங்கி நம்ம இருக்கிறோம். அதனால இந்த தீர்மானத்தை முழுக்க முழுக்க நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக ஆல் இண்டியா எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் ஒத்துழைப்பு கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் ரைட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்னு சொல்ற இந்த விளக்கை ஏற்றும் போது அதில் எப்படி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும். அதாவது எண்ணெய், திரி, தீ. இதை நீங்க கொஞ்சம் வேகமா சொல்லி பாருங்களேன். எண்ணெய், திரு, தீ. அதாவது நம்மளை முதல் திருத்திக்கிட்டு இந்த சமுதாயத்துக்காக நம்ம எதை எடுத்தோமோ அதை திருப்பி கொடுக்கறதுல தான் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பா இந்த ஆர்கனைசேஷன் கல்விக்கான முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். தேங்க்யூ. வழக்கறிஞர்கள் சார்